வட இந்தியாவில் அடிக்கடி இந்த குதிரை பேரம் நடக்குது நம்ம மீடியாக்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்போவுமே அந்த வழி நமக்கு வந்தால் தானே தெரியும், அடுத்தவனுக்கு வந்தால் தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு தெரியுது இந்த குதிரை பேரம்னா என்ன. ஒன்றும் இல்லை, அதாவது நியாயமற்ற, அறமற்ற, மனிதாபிமானமற்ற, பண்பாடு அற்ற, கலாச்சாரமற்ற, இன்னும் எத்தனையோ இத்தனை அற்றைகளும் கொண்ட மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறதுக்கு, அதாவது குதிரை பேரன உடனே கோபம் வருது உங்களுக்கு. இல்லை, கோபப்பட வேண்டியதில்லை. இது எல்லாருமே பாதிக்கப்படுற ஒரு விஷயம். இது இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது தான் நாளைக்கு பிரச்சனையாகும். இப்போ இதை பற்றி நம்ம பேசினோம்னா உடனே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி, திமுககாரன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதிமுககாரன் திமுககாரருக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. அப்படி இல்லை, இது யாருக்கும் சப்போர்ட் இல்லை. எப்போவுமே திமுக தன் கொள்கையை விட்டு மாறாமல் அந்த தலைவர்களும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, நம்மளை போகிற சாதாரண தொண்டர்களும் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தானே இந்த பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. இது நாளைக்கு அவன் வீட்டு வாசலில் நிற்கும், அவன் கட்சியில் இது நிற்கும். என்றைக்குமே தமிழர்கள் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்மளுடைய நாகரிகம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அறிவை பார்த்து இந்த உலகமே வேந்திருக்கு. நம்மளை பார்த்து தான் அடுத்தவன் கற்றுருக்கான ஒழியா அடுத்தவனை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டாம். ஆனால் முதல்ல தமிழ்நாடு வடநாட்டை பார்த்து கற்றுருக்குறாங்க குதிரை பேரம். தேர்தலுக்கு முன்னாடி யாருக்கிட்ட யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணி அமைச்சு சீட்டை வாங்கி நிற்கலாம். மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு, மக்களும் நல்ல கேண்டிடேட்டு, நல்ல தலைவர், இவர் தான் நமக்கு எம்எல்ஏவாக வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ நான் ஓட்டு போடுறேன் ஒருத்தருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பான்மை யாருமே ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா, நான் இவரு கூட தான் நிற்கிறேன், இவர் தான் என் தலைவர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓட்டு கேட்டவர் டபார்னு நான் இவரை பிடிக்கலை, இவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி யாருக்கு ஓட்டு போட்டனோ, நான் யாரை பிடிக்கலன்னு சொன்னேன்னா அவர் பக்கம் ஓடி போயிடுறாரு. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம், டைரெக்டாக அவருக்கே ஓட்டு போட்டுருக்கலாமா? உங்களுக்கு ஓட்டு போடுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அதாவது திமுகவை பிடிக்கலன்னு தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்கான், தாவேக்காவை பிடிக்கலன்னு தான் அதிமுக ஓட்டு போட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, ஆனாலும் உனக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு போட்டிருக்கான் இல்லையா? இப்போ யார் எதிர்த்து நின்று ஓட்டு வாங்கினீங்களோ அந்த ஓட்டை வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் கூட நின்னா, இப்போ ஓட்டு போட்டது நான் தான் எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஓட்டு போட்ட என்கிட்ட கேட்டிங்களா? இப்போ நான் அங்கே போடுறேன், இல்லை உன் ஓட்டு வேண்டாம் தான். இப்போ நான் அதாவது உங்களை செலக்ட் பண்ணது நான் உங்களுக்கு கொடுத்த கடன், அவ்வளோதான். கடனை திருப்பி கொடுங்க, நான் போட்ட ஓட்டை வாபஸ் வாங்கிடுவோமா? ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சட்டம் கொண்டு வரணும். இதை மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் இது சம்மந்தமாக பேசணும். இல்லைண்ணா இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வடநாட்டில் நடந்தால் நம்ம கண்டுக்கல, நம்ம ஊருக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை பற்றி பேசணும், அப்படி கிடையாது. இந்தியாங்கிறதே நம்ம நாடு தானே. இந்தியாவில் எங்கே நடந்தாலும் இதை நம்ம கடுமையாக கண்டிக்கணும். இப்படி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சட்டம் வல்லுநர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சட்டத்தை வகுக்கணும். எப்படின்னா, மக்களை ₹1 வாங்கிட்டு ஏமாத்தினாலும் சட்டப்படி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குல்ல. அப்போது நான் இந்த சின்னத்தில் நிற்கிறேன், நான் இந்த கட்சியில் நிற்கிறேன், இந்த கட்சி தலைவர் எனக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு, நான் எம்எல்ஏவாக நிற்கிறேன்னு சொல்லி பொதுமக்களை ஏமாற்றி
ஓட்டை வாங்கிட்டு இவர் நம்பிக்கையானவர், நான் இவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு நான் போட்டதுக்கு அப்புறம் அவர் இஷ்டப்படி நான் யார் வேண்டான்னு நினைக்கிறேனோ அவருக்கு ஆதரவு கொடுக்கறது என்ன ஏமாற்றுனதா அர்த்தம் தானே. என்ன ஏமாத்தினவருக்கு நான் அவருக்கு ஓட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் அவருக்கு ஓட்டு போடலங்க, என் ஓட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். எல்லா மக்களும் இதே மாதிரி வாபஸ் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எம்எல்ஏ பதவி போயிடல. இந்த குதிரை பேரம் நடக்காத. ஏன் என்கிட்ட என்ன ஏமாற்றி என்கிட்ட என் ஓட்டை வாங்கி இன்னொருத்தருக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்? இந்தியா முழுவதும் இதை மிக கடுமையான முறையில் கண்டிக்கணும். கட்சி தாவல் தடை சட்டம் அது இதெல்லாம் கொண்டு வரீங்க, இதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போது ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி ஏமாற்றி ஓட்டை வாங்கி நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கின உங்களுக்கு நான் நம்பிக்கையாக இருக்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரணும். ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சதுனால ஓட்டு போட்டிருக்கேன், ஆனால் நான் ஏன் ஓட்டை வாங்கிட்டு நான் பிடிக்கலை அப்படின்னு சொன்னேன், ஓட்டு போடாமல் விட்ட கட்சிக்காரன் கூட நீ போய் சேர்ந்தேன்னா என்னுடைய ஓட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் வாபஸ் வாங்கிறதுக்கான உரிமையை மக்களுக்கு கொடுக்கணும். இந்த உரிமையை மக்கள் கேட்கணும். இப்போ மிகப்பெரிய அளவில் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை விட 2 கட்சிகள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று விடுதலை சிறுத்தைகள் விசிக, இன்னொன்று கம்யூனிஸ்ட். எந்த சூழ்நிலையிலையும் அரசியலில் வளைந்து கொடுக்காத ஒரு லீடர் தொல் திருமாவளவன் அவர்கள். எந்த சூழ்நிலையிலையும் காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சினா அது கம்யூனிஸ்டுகள் தான். எதுக்காகனாலும் இறங்கி போராடுறவங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய ஆர்குமெண்ட், அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பார்த்து நான் அப்படியே அசந்து போயிருப்பேன் தொல் திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை. ஆனால் நேற்று தான் டிவியில் ஒரு விவாதம் பார்த்தேன். இந்த பாவலன் ஒருத்தர் இருக்கார் விசிகேல, பாவலன், அவர் இது 2ஆம் கட்ட தலைவர் போல். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்ததை எங்களுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வன்மையாக கண்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ குதிரை பேரம் நடந்தது உண்மைதானா, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்போ குதிரை பேரம் நடந்ததை ஒத்துக்கிறீங்களா, அதுக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறார், பேச மாட்டார். அவருக்கு அவ்வளோ கோபம் வருது, என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னே தெரியல, அந்தளவுக்கு மோசமாக ஆர்குமெண்ட் பண்ணுறார். குதிரை பேரம், அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவுக்கு வருவது கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக படுகொலை. இது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கண்டனம். ஆனால் அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர் பாவலன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தலைவர் கண்டிச்சிருக்கிறாரு. சரிங்க, கண்டிச்சிருக்கிறாரு, அப்போ குதிரை பேரம் நடக்க போய் தானே கண்டிச்சிருக்கிறாருன்னு கேட்டால் அப்படி அமைதியாக இருக்காருங்க, பேசவே மாட்டார். அப்போ குதிரை பேரம் நடந்தது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா ஒத்துக்க மாட்டார். அதாவது யார் வேணாலும் பேசாமல் இருக்கட்டும்ண்ணே, ஆனால் மக்களுக்காக குரல் கொடுக்குற இந்த 2 கட்சியும் பேசும். மாற்றி பேசாமல் ஒரே ஸ்ட்ராங்காக பேசுகிற 2 கட்சின்னா இந்த 2 கட்சி தான் அப்படின்னு என்னை போன்ற ஏகப்பட்ட பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும், அதாவது காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிகாரத்திற்கும் அரசு பதவிக்கும் அமைச்சருக்கும் ஆசைப்படாத கட்சி இந்த 2 கட்சியும் அப்படின்னு என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன நம்புகிறோம். ஆனால் வர வர உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளும் எங்களுக்கு நாங்கள் திமுகவில் இருந்தாலும் இப்போது தலைமை ஒன்று சொல்லிச்சுன்னா அதை
அதை சில நேரங்களில் அந்த கருத்துக்கள் பிடிக்காட்டால் கூட சரி ரைட்டு அப்படின்னு சில நேரத்தில் கோபம் வரும். அதை பகிரங்கமாக வெளியே சொல்லாட்டாலும் பகுதி செயலாளர்கிட்டையோ மாவட்ட செயலாளர்கிட்டையோ எங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட முடியும். ஆனால் உங்கள் கட்சியிலலாம் அப்படி இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே உங்கள் கட்சிக்காரங்களாம் தப்புனா தப்பு அப்படின்னு பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கூட குதிரை பேரத்தை நடந்திருக்கான்னு கேட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது. தேர்தல் ஆணையமும் இந்திய அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டும் கண்டிப்பாக என் உரிமை, நான் ஓட்டு போடுறேன், நான் உன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன், நீ சட்டமன்ற உறுப்பினராகி என்னை மதிக்காமல் என்னுடைய ஓட்டை தூக்கி தூரம் போட்டுட்டு உனக்கு தேவையான ஒரு ஆளுக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நீ ஓடி போகிறதுக்கு, என்னுடைய ஓட்டை நீ ஊழல்வாதியாக ஆகிறதுக்கு அதுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? ஒரு பொதுமக்களாக இருந்து இந்த கேள்வியை கேட்குறேன். நீ கோடி கோடியாக சம்பாதிச்சு நீ ஊழல் பண்ணுறதுக்கு, அந்த ஊழலுக்கு சாதாரணமாக சாமானியமாக உனக்கு ஓட்டு போட்ட நானும் ஊழல்வாதியா? என் ஓட்டை திருப்பி கொடு. 6 சட்டமன்ற வேட்பாளர்கள் தொகுதியில் மறுதேர்தல் நடந்தால் இவங்க தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு மிக கடுமையான கண்டனத்தை மக்கள் பதிவிடணும். அதை விட முக்கியம் என்னென்னா, நான் போட்ட ஓட்டை திருப்பி கொடு. இந்த உலகத்தில் என்னெல்லாமோ திருப்பி கேட்டிருக்கிறோம். ஆனால் எல்லா மக்களும் இதற்கு அப்புறம் நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வேறு கட்சிக்கு சென்றால் அந்த ஓட்டை திருப்பி கொடுக்கின்ற ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரணும். வெகு விரைவில் இந்த மாற்றம் நடக்கணும். அரசியல் தலைவர்கள் பயப்படணும். பொதுமக்களுக்கு நடக்கும் என்று நம்புகிறேன்.